வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொன்மையான மொழி தமிழா கன்னடமா அப்படிங்கிறது தான் பற்றி பார்க்க போகிறோம். இது கமலஹாசன் ஏற்படுத்தி விட்ட ஒரு சர்ச்சை. புரிஞ்சுங்களா? இது சண்டை மூட்டி விடுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. முதல்ல மொழி அப்படிங்கிறது என்ன? இப்போ தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரால் வடிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கன்னட மொழி யாரால் வடிக்கப்பட்டதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இப்போ தமிழ்லாம் நம்ம சங்கம் வச்சு வளர்த்தது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு உண்டான விஷயங்கள் நூல்கள்லே இருக்குது. அதுமாதிரி கன்னட மொழி யாரால் வடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே அது தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல தமிழ்லேருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்ட்டு ஒரு இது சொல்கிறாங்க. அப்புறம் தெலுங்கு எல்லாமே உதிரத்துலேருந்து உதித்தது அப்படின்னா யாருக்கு பிறந்தது? யார் பிரசவம் பார்த்தது? முதல்ல அப்பன் யார்? தமிழ் மொழியிலேருந்து மற்ற மொழிகள் பிறந்துச்சுன்னா அப்பன் யார்? அப்பன் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ இந்த வைணவம் ஒரு இது சொன்னிச்சுல, ஏகமாதா வகுப்புதான்ட்டு, அந்த மாரி தமிழ் தாயை கொச்சைப்படுத்துறதுக்காண்டி அவங்க இது பண்ணுறாங்க. புரிஞ்சுச்சிங்களா? கேட்ட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ், அந்த தமிழ்லேருந்து தான் எல்லாம் வந்துச்சுன்னா அப்பன் யாருன்ட்டு தான் கேட்குறேன். அப்போ அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. புரிஞ்சுச்சிங்களா? முதல்ல ஒரு மொழி இலக்கணம் எப்படி வகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் தெரியும். 84 லட்சம் யோனி அப்படிங்கிறது தாய், அது தாய்மையின் தன்மையை சொல்வது அறிவுன்றது தந்தை. இது இயற்கை சார்ந்த அணுவெளி சார்ந்த கோட்பாட்டில் வரக்கூடியது. இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ ஏகமாத வகுப்பு தான். இப்போ கன்னட மொழி பிறந்திருக்குன்னா தமிழ்லேருந்து கன்னட மொழி இதுனா யாருக்கு பிறந்தது அப்படிங்கிறது கேள்விக்குறி வந்துடும். அதுமாதிரி தெலுங்குனாலும் அது கேள்வி. அதனால தான் எல்லாத்தையும் ஒதுக்கி விடுறது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் தமிழ் தாயை விபச்சாரியா மாற்றுறதுக்காண்டி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலை, வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுச்சிங்களா? தமிழுங்கிறது அம்மையப்பன் சிவசக்தி அடிப்படையாக வச்சிருக்கேன். அது இயற்கை தலைவன் தலைவி. புரிஞ்சுச்சிங்களா? இதோட முடிஞ்சிடும். அதை விட்டுவிட்டு இதுலேருந்து இது பிறந்துச்சு, அதுலேருந்து அது பிறந்துச்சு அப்படின்னா இது என்ன வார்த்தை? கன்னடம் அப்படிங்கிறது என்ன? கன்னடம்னா என்ன? கன்னடங்கிற சொல்லுக்கு என்ன? அது முதல்ல கன்னடம் கிடையாது, கரு நாடகம் அப்படிம்பாங்க. கருங்கிறது சரி. இந்த நாய்ங்க பிற்காலத்தில் கன்னடம்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இவங்களுக்கும் தெரியாது. அதுவே மலையாளம், மலைங்கிறது தமிழ் சொல். ஆளும் பகவதி அப்படின்னா தாய்மை இலக்கணம் உண்டான விஷயங்கள். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் இயற்கை அணுவழி சார்ந்து வரக்கூடியது. இதை இவங்க எடுத்துகிட்டு குழப்பிக்கிட்டு போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. யாரோ எல்டிஸ்னு ஒருத்தன் வந்தானா, அவன் தான் வேலையை பார்த்தானான். அவன்லாம் யாருன்னே தெரியாது. அவனுக்கு தமிழை பற்றி என்னன்னே தெரியாது. அவன் சொல்கிறதெல்லாம் ஒரு புரட்டு. அதை இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கல. எங்கேருந்து ஒருத்தன் உளறிக்கிட்டு போகிறதெல்லாம் வச்சுக்கிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. அடுத்த பதில் பார்ப்போம்.